உண்மையிலே நான் அறிஞ்ச வகையில் இலங்கை அரசியலமைப்புக்கு அமைவாக ஒரு வருட காலப்பகுதிக்கு ஜனாதிபதியினுடைய காலப்பகுதியை நீடிக்கிறதுக்கு 3/2 பெரும்பான்மை பாராளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மை எடுத்தாலே இதை நீடிக்கக்கூடிய சூழல் ஒன்று இருக்கின்றது. அவ்வாறான நிலையிலே ஜனாதிபதி சில நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது சில முதல் தரம் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகினவர்கள் அத்தோடு இம்முறைக்கு அடுத்ததாக இனி பாராளுமன்றத்து ஒரு கனவாக இருக்கிற ஒரு சில பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வரிசை பாராளுமன்ற உறுப்பினரிடம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக ஒரு வதந்தி நாங்களும் கேள்விப்பட்டிருந்தோம். 3/2 பெரும்பான்மை ஜனாதிபதிக்கு தருவதற்கு இணங்கினால் ஜனாதிபதி பாராளுமன்றத்தினுடைய காலப்பகுதியை இன்னும் ஒரு வருடத்தால் நீடிப்பதாக இவ்வாறாக ஒரு வதந்தி பாராளுமன்ற வளாகத்துக்குள்ளே கடந்த பாராளுமன்ற அமர்வுக்கு சென்ற பொழுது கேட்கக்கூடியதாக இருந்தது. அரசியலமைப்பினூடாக ஜனாதிபதியினுடைய காலப்பகுதியையும் பாராளுமன்றத்துடைய காலப்பகுதியும் ஒரு வருடத்தால் நீடிக்கிறதுக்கு 3/2 பெரும்பான்மை மட்டும் போதுமென்ற மாதிரியான ஒரு கருத்து தான் சொல்லப்பட்டது. இலங்கையினுடைய கடந்த சட்டமூலங்கள் அதாவது முக்கியமான சட்டமூலங்கள் அமுல்படுத்தப்பட்ட பொழுது பாராளுமன்றத்திலே உங்களுக்கு தெரியும் வாக்கெடுப்புக்கு விட்ட பொழுது பாராளுமன்றத்திலே ஜனாதிபதியினுடைய அரசாங்கத்துக்கு சார்பாக ஒரு 125 120 அவ்வாறான ஒரு பெரும்பான்மை தான் கிடைத்தது. அதாவது 113 ஆசனங்கள் இருந்தால் ஒரு சாதாரண பெரும்பான்மை இருக்கும். ஆனால் அவருக்கு 123 24 போன்ற பெரும்பான்மை இருந்தது. ஆனால் இலங்கையினுடைய வரலாறை பார்த்தீங்கன்னு சொன்னால் 3/2 பெரும்பான்மை எடுப்பதற்கு பாராளுமன்ற உறுப்பினரை விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழல்களும் இருக்கின்றது. எல்லாரும் அறிந்த ஒரு விடயம். உங்களுக்கு தெரியும் 20ஆம் திருச்சட்டம் அமல்படுத்த போகும் பொழுதும் கூட எதிர்க்கட்சியிலே இருந்து ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்கினதாக பலரால் பேசப்படும் ஒரு விடயம். அவ்வாறான ஒரு சூழலிலே ஜனாதிபதியும் இந்த 3/2 பெரும்பான்மை தனக்கு எடுக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாரான்ற சந்தேகம் இருக்கிறது. எதேவாறு இருந்தாலும் கூட நாட்டினுடைய ஜனநாயக ரீதியாக இந்த நாட்டிலே தேர்தல்கள் பிற்போடப்பட்டு கொண்டே வருகிறது. அதாவது ஜனநாயகத்துக்கு மாறாக தேர்தல்கள் பிற்போடப்பட்டு கொண்டே வருகிறது. உதாரணமாக சொல்லப்போனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடந்த ஜனவரி மாதம் அறிவிக்கப்பட்டு இதுவரைக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடக்கவில்லை. மாகாண சபை தேர்தல் 2017ஆம் ஆண்டிலிருந்து மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கின்றது. இவ்வாறான நிலையிலே இந்த தேர்தலும் பிற்போடப்படுமாக இருந்தால் மக்களுக்கு ஜனநாயக வழியிலே தங்களுடைய எதிர்ப்பை அரசாங்கத்துக்கு எதிராக பதிவு செய்ய சந்தர்ப்பம் இல்லாமல் போனால் ஜனநாயகத்துக்கு மாறான வரிகளிலே தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிலையில் மக்கள் தள்ளப்படுவார் என்றால் தற்பொழுது நாட்டிலே இந்த பொருளாதார நிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் பொறுமையாக இருக்கிறதுக்கான காரணம் மிக விரைவாக ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரப்போகிறது. ஒரு ஆட்சி மாற்றம் உருவாகும். ஒரு ஆட்சி மாற்றம் உருவாகின பிறகு சில பொருளாதாரம் கட்டியெழுப்பக்கூடிய வகையாக மக்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய வகையாக மக்களுக்கு ஒரு கஷ்டம் குறையக்கூடிய வகையாக புதிய ஒரு அரசாங்கம் அமையும் என்ற நம்பிக்கையிலே மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது நாட்டிலே வாழ முடியாத அளவுக்கு விலைவாசிகள் அதிகரித்திருக்கு. சில கண் துடைப்பாக மின்சார கட்டணத்துடைய விலை எரிபொருளுடைய விலை எல்லாம் குறைக்கப்பட்டாலும் கூட நாங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம் 2 மடங்கு 3 மடங்கால் அதிகரித்தது. அதாவது 100 ரூபாய் போன ஒரு விடயம் 300 ரூபாயை அதிகரித்து அதில் 10 ரூபாய் குறைக்கிறதுன்றது மக்களுக்கு உண்மையிலேயே அதில் ஒரு குறைத்ததாக மக்கள் பார்க்கவில்லை. விலைவாசிகள் குறைந்ததாக பார்க்க என்றால் 100ல் இருந்தது 290க்கு இப்போ இருக்கின்றது. அப்போ இந்த நிலையிலே ஜனநாயக ரீதியாக நாட்டிலே நடக்க இருக்கும் தேர்தல்களை நடத்தாமல் ஜனாதிபதி தேர்தல்களை பிற்போட்டு தன்னுடைய இருக்கும் சில தந்திரங்களை பயன்படுத்த நினைப்பாராக இருந்தால் மக்கள் கொந்தளிப்பார்கள் என்றது ஜனாதிபதி மனதிலே பதிந்து வைத்திருக்கிறார். ஊடகவியலாளர் தம்பைத்துறை பிரதீபன் அவர்களுடைய வீட்டின் மீது இன்று அதிகாலை 12:30 மணியளவிலே முகங்களை மூடி கட்டியவாறு வந்த இனந்தெரியாத நபர்கள் சிலர் ஒரு விலைத்தனமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். வீட்டில் இருந்த உடைமைகள் மீது நெருப்பு தீமூட்டி எரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மோட்டார் சைக்கிள் எரித்து சேதமாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சகோதரருடைய ஆட்டோ வாகனம் எரித்து சேதமாக்கப்பட்டிருக்கிறது. அதனை விட அவருடைய சகோதரருடைய வியாபார நடவடிக்கைகளுக்காக அவர் கொள்வனவு செய்து வைத்திருந்த பலசரக்கு பொருட்களும் லட்சக்கணக்கான பெறுமதியான பலசரக்கு பொருட்கள் எரித்து நாசமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது ஊடகத்துறைக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவே நாங்கள் இதனை பார்க்கின்றோம். இந்த இடத்தில் ஒரு துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. திருநங்கைகளை அவமானப்படுத்தாதே என்ற ஒரு துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே இந்த துண்டு பிரசுரம் இந்த தாக்குதல் நடத்தியவர்களுடைய உண்மையான பின்னணியை
உண்மையை மூடி மறைப்பதற்காக வேண்டுமென்றே இவ்வாறு இந்த துண்டு பிரசுரம் இங்கே போடப்பட்டிருக்கிறது என்று தான் நாங்கள் சந்தேகிக்கின்றோம். இது நிச்சயமாக இது திருநங்கைகள் சம்பந்தப்பட்ட ஒரு தரப்பினால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்பதுதான் எங்களுடைய உறுதியான சந்தேகமாக இருக்கிறது. கடந்த சில ஒரு 2 வாரங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்குக்கு விஜயம் செய்திருந்த பொழுது ஒரு ஊடகவியலாளராக பிரதீபன் அவர்கள் கடந்த 15 வருடங்களாக ஊடகத்துறையிலே பணியாற்றி கொண்டிருப்பவர். அவர் அந்த ஜனாதிபதியினுடைய நிகழ்வுகளை அங்கே செய்தி சேகரிப்பதற்காக செல்வதற்கு முயன்ற பொழுது அவரை அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு தரப்பினால் அறிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லி அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விடயம் தொடர்பாக அவர் பல தரப்புகளுக்கும் முறைப்பாடு செய்திருக்கின்றார். குறிப்பாக இந்த சர்வதேச ஊடகங்கள் மற்றும் தூதரகங்களுக்கும் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டமை தொடர்பாக அவரால் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் 2010-11ஆம் ஆண்டிலிருந்து அவர் புனர்வாழ்வுக்கு வெளியில் வந்ததிலிருந்து அவர் இந்த ஊடகத்துறைக்குள் தான் பிரவேசித்து ஊடகப் பணியிலே தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இதுவரை காலமும் எத்தனையோ அரசியல் பிரமுகர்கள் தென்னிலங்கையிலிருந்து வந்த பொழுது அந்த நிகழ்வுகளை எல்லாம் அவர் கவர் பண்ணியிருக்கிறார். அவ்வாறு இருக்கிற பொழுது திடீரென்று தனக்கான அந்த அனுமதி மறக்கப்பட்டமையானது தன்னுடைய அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் வேண்டுமென்றே தன்னை அவமானப்படுத்துகின்ற நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மற்றும் தன்னுடைய தொழிலை சுதந்திரமாக செய்ய முடியாத ஒரு நெருக்கடி நிலைக்குள் தான் தள்ளப்பட்டிருப்பதாகவும் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு உள்ள நிலைமையிலே அவரால் அந்த முறைப்பாடுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக ஒரு சில ஊடகங்களிலும் செய்திகள் வந்திருக்கிறது. அவ்வாறு அனுமதிக்கப்படவில்லை என்பது தொடர்பாக வெளிவந்த செய்திகள் தொடர்பாக பிரதீபனிடம் உளவு பிரிவினரால் விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த பின்னணியில் வைத்து பார்க்கிற பொழுது இவ்வாறான ஒரு செய்தியை வெளியிட்டமைக்காக அல்லது இவ்வாறான அனுமதி மறுக்கப்பட்டமை தொடர்பாக அவர் தூதரகங்களுக்கோ அல்லது இந்த சர்வதேச ஊடகங்களுக்கோ தகவல் தெரியப்படுத்தியமைக்காக ஒரு அச்சுறுத்துகின்ற நோக்கத்தோடு இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் தான் இருக்கிறது. இது அரச புலனாய்வு பிரிவுக்கு தெரியாமல் இந்த தாக்குதல் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இதற்கு முழு பொறுப்பையும் அரச புலனாய்வு பிரிவினர் ஏற்க வேண்டும். இது ஊடக சுதந்திரத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். முன்னாள் போராளிகளுக்கு இந்த மண்ணிலே வேலை வாய்ப்பு பெறுவதற்கோ அல்லது சுதந்திரமாக அவர்கள் தாங்கள் விரும்புகிற ஒரு தொழில் செய்வதற்கோ முடியாத ஒரு நிலைமை 15 ஆண்டுகளின் பின்னர் இன்றும் நீடித்து கொண்டிருப்பதைத்தான் காட்டுகிறது.